தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு புகார் வைக்கிறாங்க. பாலியல் குற்றம் அதிகமாக கனிமொழி அவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. அதை எப்படி சார் சமாளிக்க? நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் தெரியும், குற்ற சம்பவங்கள் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட குற்றங்கள், தனிப்பட்ட விருப்பங்கள் நடக்கிற குற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு சட்டம் ஒழுங்கை காக்கும் காவல்துறை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இமீடியட் ரியாக்ஷன், உடனே கைது செய்யும் நடவடிக்கை, உடனே ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு எல்லாமே உடனடியாக முடக்கி விடப்பட்டு அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வராங்க. பாலியல் குற்றங்கள் நடக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி உடனே ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணுறாங்க. முந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, இதே இடத்துல எந்த இடத்துல குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்த இடத்துல ஒரு வாரமாக விசாரணை கூட நடக்காம இருந்த எத்தனை குற்ற வழக்குகள் கடைசியில் ஹைகோர்ட் தலையிட்டு நீங்க அந்தந்த குற்ற வழக்குகளில் நீங்க இப்படி செய்யணும் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. ஸோ அது மாதிரியான டிலே இல்லாமல் உடனடியாக எங்க தனிப்பட்ட காரணங்களால் ஒரு கொலைகள் நடக்குது, அதுக்கப்புறம் அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவான குற்றங்கள், ஏதாவது பொதுவான கலவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு தவறுகளுக்கான தவறுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட குற்றங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு இதையும் எப்படி டீல் பண்ணுறது, போலீஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வழிகாட்டுதலை பண்ணுறாங்கன்றதான் நீங்கள் பார்க்க கம்பேர் பண்ணி போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது, சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிகவும் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக எந்தெந்த இடத்துல என்ன நடக்கணும், எப்போ எஃப்ஐஆர் போடணும், எப்போ அதை இதை என்கொயரி க்ளோஸ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், உடனே நடவடிக்கைகள் உடனே துரிதமாக இருக்குது. எங்களுக்கு ரீச்சபிளாகவும் இருக்காங்கன்றதான் இன்னைக்கு மக்களோட சொல்கிற விஷயம். ஒவ்வொருத்தரும் காவல் நிலையத்துக்கு போனால் ரீச்சபிளாக இருக்குது, எல்லாமே சொல்கிறபடி நடக்குது, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சியை விட இப்போ காவல் நிலையங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருது. நிறைய இடத்துல முன்னாடி ஒயின் ஷாப் இருக்குது, பார் இருக்குது, எங்கே இல்லீகல் விற்கிறாங்கன்னா நாங்கள் போய் எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபோனில் பண்ணாலே அடுத்த 5 நிமிஷம் இல்லீகல் பார்லாம் க்ளோஸ் பண்ணப்படுது. எங்கேயுமே குட்கா விற்கிறாங்களா, நாங்கள் பக்கத்தில் போய் நின்று குட்கா விற்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் உடனே காவல்துறை கைது செய்கிறாங்க, உடனே அந்த கடையை சீல் வைக்கிறாங்க. இல்லீகல் குவாரிஸ், இல்லீகல் வண்டிகள் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கிராம மக்கள் போய் போராடிட்டு இருப்பாங்க. இல்லீகல் குவாரி இருக்கும், லாரிகள் ஓடிட்டு இருக்கோம். நின்று போராட்டம் பண்ணாலும் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு போராட்டம் பண்ணவர் மீது வழக்கு தொடுத்து விட்டு அந்த இல்லீகல் குவாரி இயங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு இல்லீகல் குவாரி இல்லீகல் லாரிகள் ஓடுதான்னு பார்த்தீங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட அனைத்து விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும், இன்க்ளூடிங் போதை மருந்துகள், குட்காக்கள், சட்டவிரோத மது பழக்கங்கள் அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணுவது, இன்க்ளூடிங் குவாரி விஷயத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சென்னையை தாண்டி சுற்றி போதுன்னு எல்லா கிராமத்திலும் எல்லா சட்டமன்றத்திலும் இல்லீகல் குவாரி இருக்கும். இன்னைக்கு அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு எல்லாரும் இல்லீகலாக ஒரு வண்டி போச்சுனாலும் எத்தனை வண்டி மேலே கேஸ் போடப்படுது, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறாரு. தனிப்பட்ட ஒரு சில காரணங்கள் நடக்கும் கொலை சம்பவங்களை வைத்து விட்டு நீங்க மொத்த சட்ட ஒழுங்கை நீங்க பேசுறதையும், எவ்வளவு தூரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை தமிழக அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு, காவல்துறை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். சட்டம் ஒழுங்குன்னு நீங்க ஒரு கொலை, தனிப்பட்ட விரோதங்கள்ல இப்ப மதுரையில ஒரு அண்ணன் தம்பி சண்டை, இல்ல பக்கத்து வீட்டுல சண்டை, இதில் நடந்த கொலையை வச்சு நீங்க குற்ற சம்பவம் சொல்றதும், ஒட்டுமொத்தமாக அரசுல தமிழகத்தில் நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், குட்கா, இது போதை மருந்துகள், சாராயம், கஞ்சா, பார், இல்லீகல் பாரு, இதெல்லாம் நீங்க குவாரிகள், இதையும் கம்பேர் பண்ணி போன அரசுல போய் பாத்தீங்கன்னா எது சட்டம் ஒழுங்கு சீராக வைக்கப்பட்டது, எங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்காங்க. தலைமைச் செயலகத்தை செயல்பட்டு பொதுமக்கள் தினசரி மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ அந்த புகார் பெட்டி வெளியில வைக்கப்பட்டது, வரக்கூடிய பொதுமக்கள் ஏமாந்து செல்லக்கூடிய காட்சி பார்க்கணும். அப்படி இல்லை, வர்றவங்களுக்கு சுலபமாக அதுல வைக்கிறதும், ஒரு சில பேருக்கு ஊர்ல புகார் அளிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். புகாரை டிராப் பாக்ஸ்ல போட்டு இருப்பாங்க, உள்ளேயும் போகலாம், வெளியிலும் டிராப் பாக்ஸ்ல போகலாம். அது ஒன்றும் தமிழகத்தை சேர்ந்த இல்ல, கண்டிப்பா சரி பண்ணியாச்சு. நிறைய இடத்துல ஏன் சரி பண்ணி, என்னென்ன விஷயத்தினால மின்வெட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கால் சென்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் செய்யப்படுது. எங்கெங்கெல்லாம் லார்ஜ் அவுட்டேஜ், ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்னால லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கிறதுல அந்த அவுட்டேஜ் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் சென்டர் மூலமாக இனிமேல் ஒரு பப்ளிகேஷன்ஸாக பண்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் எவ்வளவு லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கு. லார்ஜ் அவுட்டேஜ்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மின் கம்பங்கள் உடஞ்சிருக்கு, இல்லை காற்றுனால சாஞ்சிருக்கு, ஸோ இதனால ஃபெயிலியர் இருக்கு. இல்லை வேற இடத்துல நிறைய இடத்துல இந்த 110 லைன் ஏதாவது தோன்றப்ப வெட்டிடுறாங்க. ஸோ
ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், திரும்ப வந்து அதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டுகள்னால என்ன எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக கால் சென்டர்ஸ்லேயே ஒரு சில மாறுதல்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட் மக்களும் அதை ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளணுங்க. விரைவில் அதையும் இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு ஒரு சில நாட்கள் வந்து அதையும் எதனால இந்த மாதிரி அவுட்டேஜ் நடக்குது, எத்தனை அவுட்டேஜ் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. தமிழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க, சட்டத்துறை அமைச்சராக என்ன சொல்லுவாங்க? இல்லை, நேற்றே வந்து முதல்வர் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நேரடியாக வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிபதியாக ஒரு பெண், தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆயிருக்கு. உண்மையிலே தமிழகத்துக்கு பெருமையான விஷயம். நிறைய பேர் அது ஊக்குவிக்கும். நிறைய வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் டெல்லியிலேயும் பணியாற்றுறாங்க. அவங்களெல்லாம் பெரிய அளவில் ஊக்குவிக்கும் இந்த விஷயம். கண்டிப்பாக அனைத்திற்கும் முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழக மக்கள் சார்பாக, தமிழக அனைத்து பெண்கள் சார்பாகவும் முதல்வர் வந்து தன்னுடைய உதவியாளருடைய வீட்டுக்கு பங்கனுக்கு ஒரு டைம் இருக்கு. சிங்கப்பூர் திட்டத்தை செயல்படுத்த டைம் இல்லையா? அடுத்த வாரம் இருப்போம், அதுக்குள்ள மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? முதல்வர் என்ன பண்ணாச்சு? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி அவர்கள் வந்து முதல்ல அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அவர் வந்து இன்னும் சரி பண்ணி முடியல. மற்றதில் இது கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதவியாளர் இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம். அது பக்கத்தில் இருக்கிற அதே தெருவில் இருக்கிற அவர் ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் திட்டங்கள் வந்து எந்த திட்டமும் ஒரு சில திட்டங்களில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த திட்டங்களை மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்கும் போகிறது, அதுக்கான ஒரு பணிகளில் சிறு மாறுதல்கள் நடக்கலாம். அதற்கும் இதற்கும் கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் அது 8 மணிக்கு 8:15 மணிக்கோ 8:30 மணிக்கோ முதல்வர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 5 நிமிஷம் ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு வர்றதுக்கும், அது தனிப்பட்ட ஒரு நண்பர்கள், சொந்தத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரர்கள், நண்பர்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதையும் கம்பேர் பண்ணுறது வந்து தேவையற்றது. எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் இனி வர்ற காலங்களில் இதே மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு என்னது அடுத்து வந்து ஸ்டாலினோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி இந்த எடப்பாடிக்கு வந்து இதெல்லாம் தேவையற்ற வேலை. என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த திட்டம் எதனால் நாங்கள் வந்து மாறுதல் செய்யப்பட்டது, எதனால் மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி வைக்க முதல்வர் வந்து என்னென்ன மாறுதல் செஞ்சான்னு பின்னாடி வெளியிடப்படும். அதற்கும் இதற்கும் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருப்பை காட்டுக்க வேண்டிய அவசியம்லாம். அதிமுகவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் டிவிக்கவா? அங்கிருந்து எல்லாத்தையும் கரைச்சி போட்டு வந்து பெரிய அதிமுகவை காலி பண்ணியதே திரு எடப்பாடி தான். வேற யார் காலி பண்ணணும்? யாராவது அதிமுகலேருந்து போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்களா? யாராவது ஒரு துளியாவது முயற்சி செய்யுமா? அவர் எப்படி அந்த பில்டிங்குள்ளே போய் நின்று அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் எப்படி நடந்து போறாருன்னே தெரியல. அது அந்த கட்டிடமே வந்து புரட்சித் தலைவர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய கட்டிடம். அம்மா வந்து அதை கட்டி காப்பாற்றிய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாருன்னே தெரியல. அந்த அதிமுக காலி பண்ணதே வந்து இப்போ எங்களுடைய தமிழக வெற்றிகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் நடந்துக்கிட்ட முறை தானே. இவர் வந்து என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சிச்சு. யாராவது ஒரு அதிமுக தொண்டர் நீங்கள் போய் இருக்க சுற்றி யார்கிட்டே கேட்டு பாருங்க, என்னங்க நீங்களும் ஸ்டாலினும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்பீங்களா? யாருக்காவது புரியுமா? நீங்க போய் எனக்காவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்க முடியுமா? 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து மீது யாரும் வந்தாலும் டிவிக்கு அரவணைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் அரவணைக்கிறதுக்கு எதுக்கும் நம்ம இல்லைங்க. யார் நேருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்றிய அளவில், நகர அளவில், பகுதி அளவில் நிறைய பேர் அவங்களோட சொந்த விருப்பம்னால வந்து சேர்றாங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் வந்து நேரடியாக வந்து சேர்றாங்க. ஸோ அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ அவங்களும் பல வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியலேருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசியலேருந்து 40 வருஷம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியலை விட்டு போக மனம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்களம் உண்மையாக திமுகவுக்கு எதிராக நிற்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்களம். அவங்களோட இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.